அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா சீக்வன்ஸ் இந்த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸு டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒர்த்தான கொஷின்ஸ் தான் இது உள்ளே இருக்கிறது. ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள், நோட் போட்டு எழுதுங்க. இந்த கிளாஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் நோட் வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஓகே, நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணிடணும், ஹைலைட் பண்ணிக்கணும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கீ நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் வந்து வாங்கி படிங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தான புக்லெட்டு, இந்த புக்லெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் 3 புக்லெட்டு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வரும். ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு புக்லெட்டு டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இமிடியேட்டாக இந்த புக்லெட்டை வாங்கி புக் பண்ணி படிங்க. ஸோ உங்கள் கான்டாக்ட் நம்பர் வேணும்னா 9384686847. பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து வெட்னஸ்டே அண்ட் சண்டே. ஸோ எவ்ரி வீக்கில் வெட்னஸ்டேவும் அண்ட் சண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துட்டு வரேன். இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, வெட்னஸ்டேவும் சண்டேவும். ஓகே, வீக்லி ட்வைஸு எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு டெஸ்ட் போடுவேன், இன்னொன்று வந்து சண்டே. இந்த டேயில் வந்து 2 டெஸ்ட்டுமே நடக்கும். இது ரெண்டுத்துக்குமே கூகுள் ஃபார்ம் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்கோரை இமீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ண உடனே உங்கள் ஸ்கோர் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் புக்லெட்டும் உங்களுக்கு வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன் டெஸ்ட் சீரியஸ்க்கு. ஓகே, ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் சீரியஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 4 மந்த் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ படித்து முடிக்கணுமோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணிடலாம். தேவையான கொஷின் கலெக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் ஒர்க்கு. ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு பார்ப்போம், என்ன கேட்டிருக்கன்றதை பாருங்களேன். ஆக்சிமம் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ரியல் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சிமம் ஆஃப் கம்ப்ளீட்னஸ்ன்றது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எவ்ரி நான் எம்டி சப்செட் ஆஃப் தட் இஸ் பவுண்டட் அபவ் அஸ் அ லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்றாங்க. அதாவது சுப்ரீமம் நான் நீங்கள் எந்த ஒரு நான் எம்டி சப்செட் கன்சிடர் பண்ணாலும் அதுக்கு ஒரு பவுண்டட் அபவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆல்வேஸ் ஆக லீஸ்ட் அப்பர் பவுண்டு அப்படின்றாங்க இன் ஆரில். ஸோ அந்த நான் எம்டி சப்செட்டுக்கு ஒரு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிடைக்கும் எப்போனா அது பவுண்டட் அபவாக இருக்கும். ஓகே, இதுதான் ஆக்சிமம் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் தான் இது நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் தட் இஸ் பவுண்டட் அபவ் அஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் which மீன்ஸ் சுப்ரீமம் இன் ஆர்ன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, வாட் இஸ் அப்பர் பவுண்ட்ன்றதை பார்ப்போம். இட் ஏபி a subset of R and a number m is called an upper bound of A அப்படின்னா we pick any number in A such that x should be less than or equal to mன்றதா இங்கே கரெக்ட். இதுதான் அப்பர் பவுண்ட். என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? ஏன்ற செட்டுக்கு எம் அப்பர் பவுண்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை விட இந்த எம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஏன்ற செட்டு ஒரு எம்ன்ற நம்பர் வந்து அப்பர் பவுண்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஏக்குள்ளே எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து இந்த எம்மை விட சின்னதாக இருக்கும், அப்படி இல்லைனா எம் பெருசாக இருக்கும். ஓகே, இதான் வந்து அப்பர் பவுண்டுக்கான ப்ராப்பர்ட்டி. லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்ன அப்படின்றது ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி, அதாவது சுப்ரீமம் மென்ஷன் பண்ணணும். அதாவது எஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ் வந்து அப்பர் பவுண்ட் ஃபார் ஏவாக இருக்கணும். சப்போஸ் எம் இஸ் எனி அதர் அப்பர் பவுண்டாக இருந்தால் அது வந்து இந்த எஸ்ஸை விட பெருசாக இருக்கும். ஓகே, அதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இருக்கிற அப்பர் பவுண்ட்லேயே லீஸ்ட் கலெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஒரு செட்டுக்கு எஸ் நீங்கள் அப்பர் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது சுப்ரீமமாக இருக்கணும் அப்படின்னா வேறு எதனா அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற அப்பர் பவுண்டுமே எஸ்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏ ஈக்குவல் டு 0 to 1 எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்பர் பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு மேலே இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அப்பர் பவுண்டு தான். ஸோ நீங்கள் எந்த எலமெண்ட் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அப்பர் பவுண்டாக இருக்கும். ஓகே, அதில் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாருன்னா 1 தான். அப்போ இந்த செட்டோட சுப்ரீமம் யார், 1. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதாவது இந்த அப்பர் பவுண்டுன்றது ஒரு ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பர் ஒரு செட்டுக்கு அப்பர் பவுண்ட் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டை விட அந்த ரியல் நம்பர் பெருசாக இருக்கணும். அது இப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு வரும்போது சுப்ரீமம் பேசுகிறோன்னு அர்த்தம். எக்ஸாக்டாக சுப்ரீமம் தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அந்த எலமெண்ட் அந்த செட்டுக்கு சுப்ரீமமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அது அப்பர் பவுண்டாக இருக்கணும். வேறு எதனா அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை விட சின்னதாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து லோயர் பவுண்ட்னா அர்த்தம் அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே டிட்டோவாக மாற்றிக்க வேண்டியதான். என் நம்பர் எம் இஸ் கால்டு லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ தட் எம் ஷுட் பி லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ. அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகே,
அதே போல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுக்கு பாருங்க நம்பர் டி இஸ் கால்டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் த செட் ஏ அப்படின்னா விச் மீன்ஸ் இன்ஃப்ரீமம்னா டி இஸ் லோயர் பவுண்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் சப்போஸ் எதனா ஒரு எம் லோயர் பவுண்டாக இருக்குது அப்படின்னா தட் எம் ஷுட் பி லெஸ் நாட் ஈக்குவல் டு சம் டிஆர். ஓகே, ஸோ இதே கேஸில் ஜீரோவுக்கு நீங்கள் லோயர் பவுண்ட் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பாருங்கள் ரியல் லைனில் 0 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதில் இந்த செட்டுக்கு 0 தான் உங்களுக்கு வந்து லோயர் பவுண்ட், இதுவுமே உங்களுக்கு லோயர் பவுண்டு தான். ஸோ இது -1 மைனஸ் எல்லாமே லோயர் பவுண்டு தான். பட் இருக்கிறதுலே வந்து இந்த இந்த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு பார்த்தோன்னா என்ன கிடைக்குது இந்த செட்டுக்கு 0 தான். அதுக்கு மேலே உள்ளே போச்சுன்னா அது தாண்டிடும், 0வை தாண்டிடும். ஓகே, ஸோ இதுக்கு பிலோவாக இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு லோயர் பவுண்டு தான். அதில் கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறது யார் 0. அதே போல் அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அபோவாக இருக்கிறது எல்லாமே வந்து அப்பர் பவுண்டு தான். பட் இதில் இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இந்த செட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்ரி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் தட் இஸ் பவுண்டட் பிலோ ஆர் த அஸ் அ இன்ஃப்ரீமம்ன்றாங்க. ஒரு நான் எம்டி செட் வந்து பவுண்டட் பிலோ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து இன்ஃப்ரீமமாக இருக்கும் அந்த செட்டுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சுப்ரீமம் பார்ப்போம். இது எப்சிலான் ஆர்குமெண்ட். எஸ் இஸ் அ சுப்ரீமம் ஆஃப் ஏ அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா அர்த்தம் தட் எஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஃபார் ஆல் எலமெண்ட் இன் ஏ. கரெக்டா? நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃபார் ஈச் எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஸ் மைனஸ் எப்சிலான் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் எக்ஸ் ஆர். இது ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப எப்சிலான் ஆர்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன் ரொம்ப முக்கியமானது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஃப்ரீமம் இதே தான். இஃப் டி பிலாங்ஸ் டு டி இஸ் அன் இன்ஃப்ரீமம் ஆஃப் ஏவா இருந்தால் that t should be less than or equal to x for all x in A, and for given epsilon positive there exists a x in A such that x should be less than t plus epsilon r. இங்கே s minus epsilon is less than x, இங்கே x is less than t plus epsilon. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரொபோசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ன்றது பார்த்துருவோம். A sequence is a function which map from set of natural number to real number. ஆக்சுவலாக ரியல் சீக்வன்ஸ்க்கான டெஃபினிஷன் இது. ஆக்சுவலி சீக்வன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன், அது எங்கேருந்து எங்கே மேப் பண்ணும், நேச்சுரல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு மேப் பண்ணும். இப்போ சீக்வன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் xn converges to L அப்படின்னா given epsilon there exists a stage n such that mod xn minus L is less than epsilon for all n greater than or equal to இந்த எண்ணுக்கு. ஓகே, பவுண்டட் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் பார்த்துங்க. A sequence is bounded there exists a m positive such that all the absolute terms of xn is always less than or equal to mன்றது இங்கே கரெக்ட். அடுத்து இது ரொம்ப முக்கியமான தேரம். எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் என்னவா இருக்கும், பவுண்டடாக இருக்கும். அது சீக்வன்ஸோட லிமிட் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், யூனிக்காக இருக்கும். இஃப் த சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் தென் இட் ஹாஸ் லிமிட் யூனிக்காக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து மோனோடான் சீக்வன்ஸ் என்னன்றதை பாருங்கள். A sequence is increasing அப்படின்னா xn is less than or equal to xn plus 1 and decreasingனா xn is greater than or equal to xn plus 1. ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சீக்வன்ஸை எக்ஸாம்பிள் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த டெஃபினிஷன் வச்சு. ஸோ டேர்ம்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது இன்க்ரீசிங், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்து டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. இந்த ஃபார்முலா புக்லெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்த ரிசல்ட்ஸ் புக்லெட் மட்டும் ஒன்று தனியாக ரெடி பண்ண போகிறேன். வேணுன்றவங்க அந்த புக்லெட்டும் வாங்கி படிக்கலாம். அடுத்து மோனோடான் கன்வர்ஜென்ஸ் தியரம். எவ்ரி பவுண்டட் மோனோடான் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ். ஸோ எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்காக இருந்தால் அது ஆல்வேஸ் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். இது மோனோடான் தியரம், ரொம்ப முக்கியமான தியரம். எவ்ரி பவுண்டட் மோனோடான் சீக்வன்ஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜஸ். அடுத்து காட்சி சீக்வன்ஸ். xn is a காட்சி அப்படின்னா given epsilon there exists n such that mod xn minus m is always less than epsilon for every m, n should be greater than or equal to capital. இதே போல எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸின் R எடுத்துக்கிட்டாலும் அது ஆல்வேஸ் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். அடுத்து பல்சானோ-வைல்டர்ஸ் தேரம் ரொம்ப முக்கியமான தேரம். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான தேரம். எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆல்வேஸ் ஹேவ் அ கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ரிசல்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு தனியாகவே நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வரேன், கவனிங்க. நீங்கள் வந்து கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை. என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தாவே போதும். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகே, அடுத்து இப்போ ஒரு செட் இருக்குது அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய சுப்ரீமம் என்னது 1, இன்ஃப்ரீமம் ஆல்வேஸ் 0. xn equal to 1/n எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எங்கே கன்வர்ஜ் ஆகும், 0க்கு கன்வர்ஜ் ஆகும். நான் ஒரு சீக்வன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ லிமிட்
n tends to infinity 1 plus 1 by n whole power n இதனுடைய வேல்யூ என்னன்றதை சொல்லுங்க. லிமிட் n tends to infinity n factorial whole power 1 by n இதனுடைய லிமிட் என்னன்னு சொல்லுங்க. லிமிட் n tends to infinity 1 plus 1 by 2 plus 1 by 3 plus and so on 1 by n divided by n இதனுடைய லிமிட் என்ன வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஐடியா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. லிமிட் n tends to infinity n to the power 1 by n லிமிட் என்ன வரும்ன்றதை ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து லிமிட் n tends to infinity அப்படி போட்டுக்கலாம். என்னன்னா n to the power 1 plus 1 by n இதுக்கு லிமிட் என்ன வரும் அப்படின்றதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்லெட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து குரூப்பில் போட்டு விட்டுருவேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு சர்டைன் கான்செப்ட் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணி நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே வருவேன். சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன், தேங்க்யூ.